Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த அமித்ஷாவுடைய பேச்சு, அதாவது அவர் கொடுத்துட்டு இருக்க ரெகுலராக கொடுத்துட்டு இருக்க அந்த இன்டர்வியூ வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக திரும்ப திரும்ப தமிழகத்தில் இருக்கு. அதுல முதல்ல நம்ம அந்த விஜய் வச்சு போலாம்னு நினைக்கிறேன் சார். விஜய் எங்க கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய அந்த இன்டர்வியூல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. விஜய்க்கு பின்னால் அமித்ஷா ஒரு திட்டம் வச்சிருக்காரா சார்? ஒரு விதமும் கிடையாது. சும்மா அதாவது அவங்க கட்சிக்காரங்களை ஏமாத்துறானுங்க. அதாவது பாஜக காரங்களை ஏமாத்துறானுங்க. விஜய் வந்துருவாருன்னு. வரமாட்டார். விஜய் வர சான்ஸே கிடையாது. சார், கொள்கை ரீதியா அவர் கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அவர் பெரியார் வந்து வழிகாட்டியா வச்சிருக்காரு. நீங்க பெரியார் எதிர்க்கிறது நீங்க முக்கியமான ஆளு. நீங்க பெரியார் அவமானப்படுத்துறதா வந்து பாஜக மற்றும் இந்து இயக்கங்களோட முக்கியமான நோக்கமே அதுதான் நீங்க மதுரை முருகன் மாநாட்டில் நீங்க பண்ணீங்க. பெரியாரையும் அண்ணாவையும் அதை அவர் கண்டிச்சார். அவரு இந்த பேரணி இருக்கு இல்லையா, அஜித்குமார் பேரணி, அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, சிபிஐ பத்தி RSS பிஜேபியோட கைப்பாவையா இருக்கிற சிபிஐன்னு தான் சொன்னார். அப்படிதான் பேசினார் அவர் ஆக்சுவலா. ஸோ மத்திய அரசு குறித்து அவர் வந்து பலவித பாலிசி லெவல்ல பல விஷயங்களை எதிர்க்கிறார். ஆனா இன்னும் சீரியஸா எதிர்க்கணும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற பல விஷயங்களை பத்தி பேச மாட்டேங்கிறார். நிதி கொடுக்காது இருக்கிறது போன்ற பல விஷயங்களை அவர் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொள்கை ரீதியா எதிரின்னு சொல்லிட்டார். அது மட்டும் செயற்குழு தீர்மானமே போட்டாங்க. பாஜகவோடையும் திமுகவோடையும் கூட்டணி கிடையாது, எந்த காலகட்டத்திலும் கிடையாதுன்னு போட்டாங்க. அப்படிலாம் சொன்ன பிறகு பாஜக இன்னும் அமித்ஷாலாம் நாங்கள் அவங்களை ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம் அப்படிலாம் சொல்றது வந்து அவங்க கட்சிக்காரங்களையும் ஏமாத்துற வேலை. ஆக்சுவலா ஒரு கட்டத்திலையும் ஒரு காலத்திலையும் விஜய் வந்து நிச்சயமா பாஜக சைடு போகவே மாட்டார். போனா என்ன தெரியுமா ஆகும்? போனா சரி அரசியல் என்ன வேணா நடக்குங்க நீங்க சொல்றீங்களேன்னா சரி அப்படியே வச்சுக்கலாம். போனான்னா ஒரு முதல் எலெக்ஷன்லேயே ஒரு பின்னடைவை சந்திப்பார். நீங்க ஒரு 4-5 எலெக்ஷன் பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லை நம்ம சர்வைவ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து நீங்க பாஜகவோட யாரோட போறீங்க வச்சுக்கோங்க. இப்போ 96 தோல்விக்கு அப்புறம் ஜெயலலிதா பாஜகவோட போனாங்க. பயங்கர தோல்விக்கு அப்புறம் சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே போனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு மனப்பான்மை இருந்தது. சரி பாஜகவோட போனா ஏதாவது தீர்மானம் பார்த்தாங்க, போனாங்க, பார்லிமெண்ட்ல ஓரளவுக்கு வின் பண்ணாங்க. அதுலேருந்து அப்படியே பிடிச்சின் மேலே வந்துட்டாங்க 98க்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா, ஒரு 2-3 தோல்விக்கு அப்புறம் பண்ணினீங்கன்னா கூட மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போதான் கட்சி ஆரம்பித்து கொள்கை எதிரின்னு ஒருத்தர் டிக்ளேர் பண்ணி நீங்கள் மத்திய அரசுக்கு எதிராக பல விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது, பெரியாரை உங்கள் வழிகாட்டியாக வச்சிருக்கும் போது, பெரியாரை பாஜக எதிர்க்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது சார் யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். நரேந்திர மோடி படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு ஓட்டு கேட்க முடியுமா சார்? அந்த மாதிரியான ஒரு சீனை நம்ம யோசிக்கவே முடியாது இல்லை. அது மாதிரி சீன் யோசிக்க இவங்க பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் காமராஜர் படத்தையும் அஞ்சலிமாள் படத்தையும் போட்டுதானே இவங்க வேலுநாச்சியார் படத்தையும் போட்டுதானே இவங்க ஓட்டு கேட்க போறாங்க. அந்த இடத்துல நீங்க நரேந்திர மோடி படத்தை சேர்த்தீங்கன்னா, பெரியாரையும் நரேந்திர மோடி சேர்த்தா அதோட இந்திய அரசியல் வந்து வேற எந்த ஒரு பெரிய நகைச்சுவை எதுவுமே இருக்க முடியாது ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால வந்து அப்படி விஜய் வந்து அப்படி போய் சேர்ந்தாருன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுக வேணா கடைசி கட்டத்தில் பாஜகவை தூக்கி போட்டுட்டு தாவேக்காவோட சேரலாமே தவிர, அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற இடத்துல தாவேக்கா வரும்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸு கொஞ்சம் கூட கிடையாது. அதனால அமித்ஷா, நயினார் நாகேந்திரால சும்மா போற போக்குல இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேற வேலை இல்லை. தாவேக்கா வருமா அவங்க கூட்டணிங்கன்னு அங்கங்க போற இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் நாங்கள் எல்லோரும் சேர்க்க முயற்சி செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது தாவேக்கா வட்டாரத்தில் கேட்டால் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, பாஜகவோட எந்த காலகட்டத்திலும் கூட்டணியே கிடையாது சார். ஏன் தெரியுமா கூட்டணி கிடையாது? அது இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்போ திமுகவோட அணிக்கு கிடைக்கிற வாக்குகள் வந்து ஒரு 40-50% பாஜக எதிர்ப்பு. அப்போ அந்த வாக்குகள் வந்து விஜய் வந்து பாஜக எதிர்க்கிறான்ற போது கொள்கை எதிரின்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணும்போது திமுகவுக்கு போற அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சம் எடுப்பார். அப்போ அது வந்து திமுகவுக்கு வாக்குகளை குறைக்கிற ஒரு விஷயம். அந்த திமுகவுக்கு வாக்கை குறைக்கிற விஷயத்துல விஜய் இருக்கும்போது எதுக்காக பாஜக அவர் ஏற்றுக்கணும்? பாஜக என்ன நினைப்பாங்க? சில பேர் பேசுறாங்களே தவிர பாஜக என்ன நினைக்கணும்னா, அவர் தனியாவே இருந்துட்டு போறது பெட்டர், அவர் திமுகவுக்கு போற ஓட்டுக்களை அவர் குறைக்கிறாரு, அவர் தனியாவே இருக்கிறது பெட்டர்னா பாஜக நினைக்கும். பாஜகவோட சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, அவர் திமுகவுக்கு இன்னும் பாஜக எதிர்ப்பு ஒட்டுமொத்தமா போயிடும். அதனால வந்து பாஜகவே வந்து விஜய் சேர்க்கறதுக்கான விஷயம் இருக்காது. ஆனா இப்ப இவங்க ஏதோ போராட்டத்துல எல்லாம் அமித்ஷாவும் எல்லாம் தாவேக்காவை சேர்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா பாஜகலயே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க
எதுக்கு சார் அவர் சேர்க்கணும்? நாங்கள் சேர்த்தா வந்து அது திமுகவுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜாக போயிடும். அவர் தனியாக இருந்தாருன்னா திமுகவுக்கு வாக்கு குறையும் சார், அதுதான் பெட்டர். தெரியாத எங்க ஆளுங்க ஏதோ பேசிட்டு கிடக்குறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. சார் இப்ப இதுல சார் அமித்ஷாவோட இன்னொரு மிக முக்கியமா 4வது வாட்டியா கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காரே சார். இல்ல அதான் அவங்க நோக்கம். அவங்க முதல்ல அதிகாரத்தில் உட்காரணும் தான் சார் அவங்க நோக்கம். அதாவது வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க என்டிஏ ஆட்சின்றதுல தெளிவாக இருப்பாங்க. அதிகாரத்தில் ஏதோ ஒரு இடத்த பிடிக்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. இடத்த பிடிச்சி ஒரு 2 எலெக்ஷன் பார்த்துட்டு 3வது எலெக்ஷனில் முதலமைச்சரை கவுத்துட்டு அவங்க மேலே வரதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. சிவசேனா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் முதல்ல அவங்க தானே சிஎம் இருந்தாங்க. இப்போ யார் சிஎம் இருக்காங்க? அப்போ அந்த அதிகாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல்ல இருந்தாங்க. அப்புறம் கட்சியை உடச்சின்னு ஷிண்டே வந்தார், ஷிண்டேவை முதல்வர் ஆக்கினாங்க. இப்போ ஷிண்டேவை எங்கே இருக்காரு? இப்போ அதனால் வந்து அதுதான் அவங்க நோக்கம். ஏன் மெஹபூபா முஃப்தியோட சேர்ந்தாங்கல்ல, அந்தம்மா கவுத்து விட்டாங்கல்ல, கவுத்துட்டு 370 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல அங்கே காஷ்மீரில். இன்னைக்கு அவர் முதலமைச்சரே இன்னைக்கு சிறை வைக்கிற அளவுக்கு தான் போயிடுச்சு இன்னைக்கு நிலைமைங்க. அப்புறம் அங்கே என்ன ஜனநாயகம் இருக்காங்க? வாழுதாங்க? ஒரு ஜனநாயகம்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா தேர்தல் நடத்தி ஏமாற்றி கண்துடைப்பு எல்லாமே அதிகாரத்தெல்லாம் மத்திய அரசு வச்சுட்டு இருக்கும்போது அங்கே என்ன சுதந்திரம் இருக்குது? மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அடிப்படையான விஷயம் அதுதான். அதனால வந்து இப்போ நிதிஷ்குமாருக்கு தான் நடக்க போகுது பீகார்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, அவரை தூக்கி போட்டுருவாங்க வெளியில, அவர் காலி. அடுத்தது பாஜக சிஎம் தான் வருவாங்க. அதனால இதான் அவங்க நோக்கம். நார்த் ஈஸ்ட்ல எவ்வளவோ பார்ட்டியை ஒழிச்சு கட்டிட்டு அவங்களெல்லாம் வந்து பாஜகவை மாற்றி அவங்க சிஎம் ஆக்கியிருக்காங்க. அதனால இவங்க நோக்கம் என்னன்னா, முதல்ல இப்படி வருவாங்க, அதிகாரத்தில் இடம் பிடிப்பாங்க. அதிகாரத்தில் இடம் பிடிக்கிறதுனால மாற்றவே மாட்டாங்க. பாஜக ஆட்சியில் பங்குன்றது இந்த வாட்டி தெளிவா இருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வருதோ, அதிமுக பாஜக கூட்டணி வருதா இல்லையான்னு தெரியாது, வந்தா எங்களுக்கு பங்கு அப்படின்னு தெளிவா இருப்பாங்க. அதை மாறவே மாட்டாங்க. என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக வந்து கூட்டணிக்கு தலைமை வைக்கும்னு சொல்லுவாங்க. முதல்வர் கேண்டிடேட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்க வாயால. சார் அந்த முதல்வர் கேண்டிடேட்டை பத்தி பேசக்குள்ள சார் எடப்பாடி அதையும் டெல்லியில இருந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரே சார், அப்படிலாம் தமிழ்நாடு ஏத்துக்குமா சார்? டெல்லியில இருந்து அவர் சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் தான் அவர் சொல்றாரு. ஆனா அமித்ஷா தான் ரொம்ப கிளியரா சொல்றாரு, அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார்னு சொல்றாரு. எடப்பாடி பேரை சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் சார், என்ன நெருக்கடி? அவங்க வந்து பாஜக வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அதிமுகவில் அவங்க பேரை சொல்லாது இருக்கிறது அவங்களுடைய யுக்தியாக நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஏன்னா நாளைக்கு அதிமுகவில் வேற ஒருத்தரை கூட அவங்க ட்ரை பண்ணி சிஎம் ஆக்கலாம், எடப்பாடியை கூட தூக்கி போட்டு வேற ஒருத்தரை கொண்டாடலாம். அதிமுக உட்கட்சி வரிசையில் பலவிதமான மாற்றங்கள் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. செங்கோட்டையன் போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது கடைசி கட்டத்தில். ஸோ அதனால வந்து பேர் சொல்ல வேணா. அதுக்கு என்ன சொல்றாங்க இன்டெலிஜென்ட்டா, அது அவங்களுடைய முடிவு சார். அந்த கட்சி யாரை தீர்மானிக்குதோ அதுதான், நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த கட்சியில் அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் பேரை சொல்லணும்னு அடிப்படையான விஷயம் உங்களுக்கு வேணுங்க பின்னுக்கு தள்ளிட்டு அந்த கட்சியில முடிவு பண்ணுவாங்க சார். அந்த கட்சி பெரும்பான்மையை வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற. இப்போ பாஜக பங்கு பெறும் அப்படின்னா அதிமுக தனித்தே மெஜாரிட்டி வந்தாலும் பாஜக பங்கு பெறுமான்ற ஒரு கேள்வி வருது. மெஜாரிட்டி இல்லைன்னா பங்கு பெறுறது வேற விஷயம். தனித்தே அதிமுக மெஜாரிட்டி பெற்றதுன்னா அதுலயும் பங்கு கொடுக்கணுமா இல்லையான்றது அந்த கேள்வி இன்னும் இருக்கு. அதனால வந்து இதுல பல குழப்பம் இருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்க போறாங்களா, இல்ல வந்து நான் மெஜாரிட்டி வந்தாலுமே பங்கு கொடுக்கணுமா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து எடப்பாடி பதில் சொல்லணும். அதெல்லாம் தெளிவில்லாமே ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு அவருடைய முதல் அந்த பிரச்சார இதுவே ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. குறிப்பா அந்த இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக அவர் எழுப்பின அந்த கேள்விகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் குரலாவே மாறிட்டாரா சார் எடப்பாடி? ஆர்எஸ்எஸோட குரலா மாறிட்டாரு. முருகன் மாநாட்டில் அவர் கலந்துன்னு தெரியல இல்லையா? முருகன் மாநாட்டில் இவங்க அதிமுக ஆட்சியெல்லாம் போய் கலந்துனாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் போகத்துக்கு போய் வேலுலாம் கொடுத்தாருல வேலுமணி, எல்லாமே அவங்க அந்த குரூப்போட நெருங்கிட்டாங்க. அவங்க அதுல வேலுமணி போன்றவர்கள்லாம் ரொம்ப நெருங்கிட்டாங்க ஆர்எஸ்எஸோட. அதனால ஆர்எஸ்எஸோட ரொம்ப நெருங்கி போயிட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் அந்த காலத்துல ஆர்எஸ்எஸ் வந்து அவ்வளவா அதோட உண்மையான தன்மை ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் யாருன்றதை அவங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சிருந்தாங்க எம்ஜிஆர். அந்த கேப் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவர் ஒரு பேட்டியில் எம்ஜிஆர் சொல்றாரு, இது மாதிரி கோட்ஸே பிறக்காவிட்டால்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு, ஆர்எஸ்எஸும் அதன் வாரிசான ஜனசங்கமும் வைத்திருக்கும் வன்முறை கொள்கைகள் வெளியே தெரியாமல் போயிருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் வன்முறை கூட்டம்னு சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் பயிற்சி முறையை கண்டிக்கிறார் ஒரு இடத்துல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் கண்டிக்கிறார் எம்ஜிஆர். அதெல்லாம் நீங்க இருக்கிற அதிமுகவுக்கு அதெல்லாம் தெரியாது சார், எல்லாம் தெரியாது, எதையும் படிக்காத அவங்க பாட்டுக்கு கண்ண முடியும் பாஜக கேட்டா கொள்கை வேறு கூட்டணி வேறு, கொள்கை வேறு கூட்டணி வேறு கடைசியில் பாஜகவோட கொள்கையை எடுத்துக்கிறீங்க, அந்த கொள்கையை ஒன்று போயிடுவீங்க போல் இருக்க. பாஜக நீங்க சொல்ற மாதிரி
அரசின் பிடியிலிருந்து கோவில்களை மீட்க வேண்டும் என்பதுதான் பாஜக இந்து இயக்கங்களோட இதா இருக்கு, கோஷமா இருக்கு. அதுக்கு வழிகாட்டுற மாதிரி, அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி உங்க குரல் இருக்கு. எடப்பாடி கொஞ்சமாவது யோசிச்சாரா? இந்த இதே HRNC ஃபண்ட்ஸ்ல இருந்தா எம்ஜிஆர் ஒரு காலேஜ் திறந்து வச்சார், பாலிடெக்னிக் பழனியில. 63 பக்தவச்சன் காலேஜ் திறந்து வச்சாரு. இதெல்லாம் அவங்களோட உபரி நிதியிலேருந்து பண்றாங்க சார். அவங்க இது இயல்பா பண்றது. 35 ஸ்கூல் நடத்துறாங்க HRNC. தமிழ்நாட்டில் 35 ஸ்கூல் நடத்துறாங்க. சித்த மருத்துவமனை நடத்துறாங்க, கருணை இல்லங்கள் நடத்துறாங்க, பல விஷயங்கள் நடத்துறாங்க கோவில் ஃபண்ட்ஸ்ல. ஏன்னா உபரி நிதியில அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போட்டு அதில் வர வட்டியில அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியும். இவரே போய் ஒரு பில்டிங்கை திறந்து வச்சிருக்காரு பழனியாண்டவர் காலேஜில். இதெல்லாம் தெரியாம வந்து ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணலாமா? உயர்கல்வி இலாக்கால என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, நீங்க அசம்பிளியில கேளுங்க. அவங்க கணக்கு சொல்ல போறாங்க, அவங்க பட்ஜெட் போது அவங்க ப்ரெசென்ட் பண்ண போறாங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு ஏற்கனவே HRNCயிலே பல காலேஜ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க புதுசா வந்து என்ன கோவில் படத்தில் நடத்தணுமான்னு கேட்டீங்கன்னா, அது இந்துத்துவ இயக்கங்களோட குரல் தான். அதுக்கு அவர் ஊதுகுழலாம் மாறிட்டார். அவ்வளோதான், வேற எந்த இதுவும் கிடையாது. அது அவரே வந்து அவர் செய்த செயல்களே மறந்துட்டு இந்துத்துவ அமைப்புகளோட ஊதுகுழலா மாறிட்டார். சார், இப்ப இந்த கூட்டணி ஆட்சியை பத்தி பேசக்குள்ள சார், அதை வந்து தமிழ்நாடு எப்படி சார் ரிசீவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா ரிசீவ் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, அதை ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே சண்டையை போட்டுப்பாங்க, அதனால இது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இப்போ கூட்டணி கட்சியா இருக்கும்பொழுதே பலவிதமான எதிர்கருத்துக்கள் பல கூட்டணிகளை வரது பார்க்குறோம் நம்ம. அப்போ ஆட்சியில் இருக்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் வரதானே செய்யும். ஆட்சியில இருக்கோன்றதுக்காக ஒற்றுமையா இருக்கிறது வேற விஷயம். பட் ஒற்றுமையா இருந்து ஒழுங்கு ஆட்சி நடத்துறது கஷ்டம். சரி, வேற வழியில கூட்டணி சேர்ந்துட்டோம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆட்சியை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது வேற விஷயம். ஆனா அந்த 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 ஆட்சியில், அது மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியில பல்வேறு விதமான முறுமுறுப்புகள்லாம் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒருங்கிணைந்து வேலை செய்யற ஒரு விஷயம்லாம் இருக்காது. அது மக்களுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்கும் அந்த கடைசியில். அதனால அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு முதல் உதாரணம் வந்து 80ல் வந்து திமுகவும் காங்கிரஸும் பாதி சீட்ல போட்டி போட்டாங்க, மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரம்மாண்டமா வின் பண்ணாங்க. ஆனா அசம்பிளி எலெக்ஷன்ல டிஃபீட் தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ அதனால பீப்புள் வில் நாட் அக்செப்ட், கூட்டணி ஆட்சியை ஒத்துக்க மாட்டாங்க. சார், இப்ப குறிப்பா சார் விஜய் அந்த பேசின லாக்அப் அந்த போராட்டத்துல வெறும் 3 நிமிஷம் தான் பேசினாரு. அவருக்கு பெரிய அரசியல் புரிதல்லாம் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே சார், அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவர் வந்து அஜித்குமாருக்காக போராட்டம் நடத்துறது, இப்போ ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்காரு, அது போராடினாரு, நீதி கேட்கிறாரு, அதெல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அந்த பாதிக்கு இறந்து போனவருடைய அம்மாட்ட சாரிமான்னு சொன்னதை அதை அரசியலாக்குறது தப்பு. சாரின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை இயல்பா சொல்றாரு முதலமைச்சர். நடந்து போச்சு சாரிமா அப்படின்றாரு. அதை வந்து சாரிமா மாடல் அரசுன்னு மாத்துறாரு. 24 பேர்ட்டையும் சாரி கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது இந்த அஜித்குமார் மரணம்ன்றது என்டையர்லி வித்தியாசமான. 24மே காவல் மரணங்கள், லாக்அப் மரணங்கள்லாம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அவர் சொல்ற எண்ணிக்கையே வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அதுல வந்து நீதிமன்ற காவலில் இருக்கிறவங்களும் இறந்து போனவங்களையும் சேர்த்திருக்காரு அவர். நீதிமன்ற காவலில் இறந்து போறது வேற விஷயம், காவல் நிலையத்துல விசாரணை கூட்டு இது வந்து நீதிமன்ற காவல்ல எடுத்து வைத்து விசாரிக்கும் போது மரணம் அடைகிறது ஒரு விஷயம், விசாரணை கூட்டின்னு வந்து காவல் நிலையத்தில் டார்ச்சர் பண்ணி மரணம் அடைகிறது ஒரு விஷயம். அப்போ இது வந்து அஜித்குமார் ரெண்டுத்துலேயுமே வரல. அவரை தனியாக ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல எந்த விதமான ஒரு ஆவணமும் இல்லாமல் பதிவு பண்ணாமல் நீங்கள் அவர் குடும்பம் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப குரூரலான ஒரு கொடூரமான ஒரு கேஸ். அதனால தான் முதலமைச்சர் நேரடியாக அவர் பேசுகிறார். ஏன்னா உங்களுக்கு காவல் நிலையத்தில் வந்து அது ஒரு வகையான டார்ச்சர் பண்ணி இறக்குறது ஒரு விஷயம். இன்னொன்று, நீதிமன்ற காவலில் இருக்கும்போது காவல் நிலையத்தில் காவல் விசாரணைக்கு எடுத்து அதில் மரணம் அடைகிறது ஒரு விஷயம். இல்லை நீதிமன்ற காவலே ஜெயிலில் மரணம் அடைகிறது ஒரு விஷயம். இவ்வளவு பல விதங்கள்ல இருக்கு. ஆனால் இது வந்து என்டையர்லி வித்தியாசமான விஷயம். இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் நடக்கல, ஜெயிலையும் நடக்கல. இது வந்து ரெண்டுத்துக்கு வெளியில வந்து ஒரு பொதுவான இடத்துல எந்த விதமான எஃப்ஐஆரும் போடாம எதுவும் போடாம நடந்திருக்கு. அது இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால தான் முதல்வர் என்ன பண்றாரு, இந்த காவல் ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லாம, தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாரு. சிபிஐக்கு ஏன் சார் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா, பின்ன இந்த காவல்துறை தான் அதை பண்ணிருக்கு, இங்க இருக்கிற போலீஸ்காரங்க அவங்களை காப்பாற்ற பார்ப்பாங்க இல்லையா, அதனால இன்னொரு 3வது போலீஸ் கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஒளிஞ்சிக்கிறீங்கன்னா, சரி நம்ம அமைப்பை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம அமைப்புல வந்து ஒரு அமைப்புல நம்பிக்கை இல்லைன்னா, இன்னும் இப்போ லெஜிஸ்லேச்சர்ல போடுற சட்டம் சரியில்லைன்னா அந்த கோர்ட்டு தீர்மானிக்கும், அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா அந்த கோர்ட்டு தீர்மானிக்கும். ஒரு அமைப்பு வந்து பிரச்சனைக்கு ஒரு சட்டத்தை மீறியோ வரம்பு மீறியோ நடக்கும்போது இன்னொரு அமைப்பு தலையிட்டு அதை பாதுகாக்குது. அல்டிமேட்டா கோர்ட் எல்லாத்தையும் பாதுகாக்குது. ஜனநாயகத்தோட 3 பில்லர்களை வந்து பார்த்தா
லெஜிஸ்லேச்சர் ஆகட்டும், ஜுடிஷியரி ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேச்சர் போடுற சட்டங்களோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுற பல விஷயங்களோ தெரியலன்னா ஜுடிஷியரி சரி பண்ணிக்குது, ஜுடிஷியரி அதை பார்த்துக்குது. ஸோ ஒன்று செக்ஸ் அண்ட் பேலன்ஸில் இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதனால் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு அடுத்தது சிபிஐக்கு தான் கொடுக்கணும். இன்னொன்று சொல்கிறார், அதாவது ஜெபராஜ் கேஸில் வந்து சிபிஐக்கு கொடுத்தது வந்து ஸ்டாலின் வந்து அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. அது அப்ஜெக்ட் பண்ணது திரும்ப தான் அப்ஜெக்ட் பண்ணார். ஸ்டாலின் சிபிஐக்கு கொடுத்தது ஸ்டாலின் அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. அது தவறான தகவலை வந்து விஜய் சொல்கிறார். ரெண்டாவது 24 பேர்கிட்டையும் வந்து போய் சாய் கேட்கணும்னா அப்போ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது 2011 2021 அதிமுக அது நீங்க சாதி கேட்க சொல்லுங்க, எடப்பாடி சொல்லி சாதி கேட்க சொல்லுங்க. ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டு கொண்டாங்க போலீஸ். அந்த 13 பேர் குடும்பத்துக்கு எடப்பாடி சாரி கேட்டாரா? ஸோ அதனால நீங்க அரசியல் ரீதியாக அதை பார்க்க கூடாது. ஏதோ நீங்க அஜித் குமாருக்காக போராடினீங்க, நீதி கேட்டு போராடுறீங்க, அதெல்லாம் அந்த வகையில் ஓகே. ஆனால் நீங்கள் அதுலேயே ஒரு அரசியல் பண்ணினீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அதில் வந்து உண்மைக்கு மாறான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நம்பர் ஆஃப் டெத்ஸ் வந்து அவர் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் வந்து சாரிமா மாடல்னா சாரிமான்னு வந்து முதலமைச்சர் சொன்னது வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக திருப்புறது வந்து அது சரியான முறை கிடையாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். சார் இன்று இருக்கிற சூழலில் ஓபிஎஸ் இந்த முயற்சி, தினகரன், சசிகலா, இந்த தேர்தல் களம் எந்த மாதிரி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இன்னைக்கு இருக்கிற சூழலில் 4 முனை போட்டி தான் சார். அதை நோக்கி தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலில். அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 45 நாளைக்கு 50 நாளைக்கு முன்னாடி தடாலடியாக ஏதாவது மாறினா உண்டு. மாறாதன்னா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக, தவேக, பாமக, தேமுதிக அப்படின்னு ஒரு கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க திமுக தான் வின் பண்ணணும் 4 முனை போட்டியிலன்னு இவங்க நினைச்சாங்கன்னா, தவேகவும் அதிமுகவும் நினைச்சாங்கன்னா டக்குன்னு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாஜகவை கழட்டி விட்டாங்கன்னா பாஜகவோட தினகரன், ஓபிஎஸ் அவங்களாம் புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் அவங்க புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கூட தாவேக்காக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவரையும் தாவேக்கா வந்து எங்க தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதல்வர் சொல்லி ஒரு 15-20 நாள் அது யாருமே வந்து தாவேக்கா சைடு போற மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு 2 மாசம் ஆகுது, யாருமே வந்து இந்த கூட்டணிக்கு வரா மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. சோ அது அப்படியே இருக்கு. திமுக நோக்கி நகர மாதிரியான சமிக்கைகள்லாம் தெரியுது. தேமுதிக மதில் மேல் போனியா இருக்கு, திமுக பக்கம் குதிக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ராமதாஸ் வந்து பாமக வந்து திமுக சைடு போகுன்ற ஒரு பேச்சு இருக்கு. ஆனா ராமதாஸ் திமுக சைடு போக வேண்டிய அவசியம் இல்லை. போனாலும் திமுக அதை ஏத்துக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பாமக என்கிற கட்சி இல்லாமதான் திமுக அணி இந்த 3 எலெக்ஷன் வின் பண்ணிட்டு இருக்காங்க. பாமக நீங்க சேர்த்தீங்கன்னா அங்க விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்க மாட்டாங்க, அவங்க அங்கேன்னு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து திமுக எதிர்கொள்ளாது. எதுக்காக? அதுவும் பாமக பிரிஞ்சிருக்கு, அவங்க ஓட்டெல்லாம் பிரிஞ்சு சதை போகிறது அப்படின்ற போது எதுக்கு ராமதாஸ் நீங்கள் சேர்க்கணும்? ஆக்சுவலாக ராமதாஸ் அவங்க சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமகவில் எந்த பிரியும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாமக தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றாயிடும் தான் என்னுடைய கணக்கு. கொஞ்ச நாள் போகும்போது ஒன்றாயிடும் தான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலுமே திமுக அணியில் பாமக வரத்துக்கான, அது பிளவுபட்டு இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அது இல்லாத, பாமக இல்லாததான் தலித் ஓட் பேங்க்கு, வன்னியர் அல்லாத ஒரு ஓட் பேங்க்கு, வன்னியர்லயும் கொஞ்சம் ஓட் பேங்க், எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி வராங்க அவங்க. அதனால பாமக சேர்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஓட் பேங்கை வந்து அவங்க கன்சால்டேட் பண்ண முடியாது. அதனால இப்ப இருக்கிற திமுக அணியில வந்து பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு. ஆனா அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதிமுக பாஜகவை தோக்கடிக்கணுன்ற அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஒற்றுமையோடு இருக்கணும்னு ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த விஷயத்தில் பிரச்சனை வருமானா வரும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை ஸ்டாலின் எப்படி சமாளிக்கிறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். என்னன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன திமுக கவர்மெண்ட் திமுக எப்படியும் வின் பண்ணும், இந்த வாட்டி அதிகாரத்தை பிடிச்சிடணும், அதிக சீட்டு வாங்கணும்னு ஒரு நம்பிக்கை ஏன் வருதுன்னா, இந்த கூட்டணி வெற்றி பெற நிலைமையில இருக்கிறதுனால அதிகமான சீட் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, 4 முனை போட்டி வந்தால் அது திமுக வின் பண்ற வாய்ப்பு இருக்கு, இதுல நம்ம அதிகமான சீட்டை வாங்கி வின் பண்ணிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது இயல்பான விஷயம். அப்படி வின் பண்ணி அதிகாரத்துல பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் இயல்பான விஷயம் தான். ஆனா திமுக தனித்தே ஆட்சி அமைச்சதுன்னா அதிகாரத்துல பங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இயற்கையாகவே வந்து அதுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அப்போ வேற வழி கிடையாது. முந்தி மாதிரி கலைஞர் மாதிரி விட்டுற மாட்டாங்க, இந்த வாட்டி ரொம்ப கெடுபடியா கேட்பாங்கன்றதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கு வாய்ப்பு இருக்கும். நெஞ்சாதான் Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.